மதுரையில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறந்த விஜயகாந்த் சுட்டித்தனமான சிறுவர். 13 வயது பாலகனாக இருந்தபோதே இந்தி திணிப்பை எதிர்த்தவர். மதுரை நகராட்சி கவுன்சிலராக இருந்த அவரது தந்தை அழகர்சாமி காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட போது திமுகவுக்காக வேலை பார்த்து சொந்த தந்தையையே தோற்கடித்தவர். கீரைத்துறையில் தந்தை ரைஸ் மில்லில் வேலை பார்த்தவருக்கு சினிமா மீது தீராத காதல். தொழிலாளர்களுடன் வேலை பார்ப்பவர் சினிமாவில் தடம் பதிப்பதற்கான வேலையை விடவில்லை. ராசி ஸ்டுடியோவில் போட்டோ ஷூட்டுக்காக இரவு 12 மணிக்கு சென்று காலை 4 மணிக்கு எல்லாம் வெளியே வந்ததாக நினைவுகளை பகிர்ந்து இருக்கிறார். அப்பா எதிர்க்கும் போது காசு கொடுக்க முடியாது, பில் 8000 ரூபாய்க்கு எல்லாம் போயிருக்கிறது என கூறியிருக்கிறார். 1980களில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக உண்ணாவிரத போராட்டம் நடத்தியவர். தாக்குதலை தடுக்க தமிழக ஆளுநரிடம் கோரிக்கை மனுவை வழங்கியவர். முகாம்களில் ஈழத் தமிழர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தவர். பிரபாகரன் மீது அதீத மரியாதை கொண்டவர். மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் என பெயரிட்டார். அவரது 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் தான் பெயர். அந்த பெயரே அவருக்கு புகழ் சூட்டும் பெயரானது. காவிரி பிரச்சனையிலும் விஜயகாந்த் கவனம் செலுத்தாமல் இல்லை. 2002ஆம் ஆண்டு காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து சினிமா நட்சத்திரங்களையும் ஒன்று திரட்டி நெய்வேலியில் மாபெரும் போராட்டத்தை நடத்தி அரசின் கவனத்தையும் பெற்றவர். தமிழ் மொழி மீது தனி பற்றை கொண்டிருந்தவர் விஜயகாந்த். சினிமாவில் கிடைக்கும் வருவாயில் 10% ரசிகர் மன்றங்கள் வாயிலாக நலத்திட்ட பணிகளை செய்தவர். ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, புதுக்கோட்டையில் திருமண மண்டபம், மருத்துவ முகாம்கள், பெண்களுக்கு உதவி, மாணவர்களுக்கு உதவி, பசித்தோருக்கு அன்னதானம் என நற்பணிகளை செய்தவர். கார்கில் போர், குஜராத் பூகம்பம், சுனாமி பேரழிவு, ஒடிசா வெள்ளம், கும்பகோணம் தீ விபத்து என எல்லா பேரழிவு காலங்களிலும் உதவியவர். எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளிக்கு ஆண்டுதோறும் 50,000 நிதியை வழங்கியவர் விஜயகாந்த். உதவிக்கு மரியாதையாகவே எம்ஜிஆரின் பிரச்சார வேன் விஜயகாந்திடம் கைமாற காரணமானது. நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது உதவியவர் கருப்பு எம்ஜிஆர் என்ற பெயருக்கும் சொந்தக்காரரானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.